வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். விரிவான சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்று மாணவர்கள் +1 +2 எழுதுகின்ற மாணவர்கள், உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மன அழுத்தங்கள் இல்லாத அளவுக்கு +1 எழுதுகின்ற மாணவர்கள் எதை பற்றியும் அச்சப்பட தேவையில்லை. இந்த அரசு உங்களுக்காக உறுதுணையாக பல்வேறு பயிற்சி அளித்து வருகிறது. அதே நேரத்தில் தேர்வு மையங்களை கூடுதலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாணவரிடத்தில் இருக்கின்ற மன அழுத்தங்களை குறைக்கின்ற வகையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே மாணவ செல்வங்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இதிலே அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நெஞ்சார இந்த அரசின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். +1 எழுதுகின்ற மாணவர்கள் எந்த அச்சமும் தேவையில்லை. 100க்கு 100% மதிப்பெண் பெறுகின்ற அளவிற்கு மாணவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி யாராவது தேர்விலே வெற்றி பெற முடியவில்லை என்றால் அந்த மாணவர்களுக்கு மீண்டும் +2 அவர் படித்து கொண்டே அவர்கள் எந்த சப்ஜெக்டில் அவர்கள் தேர்வு தோல்வி ஏற்பட்டிருக்கிறதோ அதை எழுதுவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அது ஜூன் மாதத்திலே அது எழுதுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய பயிற்சி என்பது 11ஆம் வகுப்பிலே தேர்வு பெறவில்லை என்றால் அவர்கள் உடனடியாக 11இல் நின்றுவிட தேவையில்லை. +2 எழுதிவிட்டு அதிலே கண்டினியூஷன் என்று சொல்லப்படுகிற +2 தேர்வை அவர் எழுதலாம். அதே நேரத்தில் ஜூன் மாதத்திலே எந்த அவர்கள் பயிற்சியிலே இடம்பெறவில்லையோ தேர்வு பெறவில்லையோ அதை எழுதுவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஆகிய மாணவர்களாக இருக்கின்றவர்கள் எந்த அச்சமும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் கல்லூரியிலே எப்படி இருக்கிறதோ தேர்விலே செமஸ்டர் எதிலே அவர்கள் தேர்வு எழுதவில்லையோ தொடர்ந்து அவர்கள் படித்துக்கொண்டே எழுதலாம் என்ற நிலையை இந்த அரசு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்ததை நேரலையில் பார்த்தோம். இதுகுறித்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கருக்கலைப்பு புகார் எதிரொலியாக திருவண்ணாமலையில் 3 ஸ்கேன் சென்டர்களில் மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக எமது திருவண்ணாமலை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், அங்கு நடைபெற்று வரும் ஆய்வு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதிகளில் திருவண்ணாமலையில் குறிப்பாக திருவண்ணாமலை ஸ்கேன் சென்டரில் கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்த்து அது பெண் குழந்தையாக இருந்தால் உடனடியாக அந்த கருவிலே அந்த பெண் சிசுவை அழிக்கும் செயல் நடைபெறுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் மத்திய குடும்ப நல அமைச்சகம் மற்றும் தமிழக அரசு இணைந்து கடந்த ஜனவரி மாதம் 31 பிப்ரவரி 1ஆம் தேதி 2 தினங்களாக திருவண்ணாமலையில் உள்ள ரமணா ஸ்கேன் சென்டர், தீபம் ஸ்கேன் சென்டர், சிவா ஸ்கேன் சென்டர் ஆகிய 3 ஸ்கேன் சென்டர் அதிரடி ஆய்வு நடத்தியது. அதனைத் தொடர்ந்து அங்கு கைப்பற்ற ஆவணங்கள் அடிப்படையில் திருவுடல் வீதியில் உள்ள புவனேஸ்வரி மருத்துவமனையில் 31ஆம் தேதி இரவு அந்த நடத்தியதின் பேரில் மருத்துவர் செல்வம்பால் 500க்கும் மேற்பட்ட கருவிலை சிசுவிலே பெண் சிசுக்களை அழித்துள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கானது அவரை தேடப்படும் குற்றவாளியாக நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் 2வது முறையாக திருவண்ணாமலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்ள அனைத்து ஸ்கேன் சென்டர்களிலும் தமிழக சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அவர்கள் தலைமையில் குருநாதன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். கருவில் இருக்கிற குழந்தைகளோட பாலினத்தை சொல்றதா இந்த ஸ்கேன் சென்டர்கள் எல்லாம் ஆய்வு நடைபெற்று வரதா சொன்னீங்க. தற்போது இங்கு 3 ஸ்கேன் சென்டர்களில் ஆய்வு நடந்துட்டு இருக்கு. தற்போது இந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கா? அது தொடர்பாக ஏதேனும் தகவல் இருக்கா? ஏற்கனவே ரமணா ஸ்கேன் சென்டர் மற்றும் சிவா தீபம் ஸ்கேன் சென்டர்கள் ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையான புவனேஸ்வரி கிளினிக்கை சீல் வைத்து மருத்துவர் செல்வம்பாலை கருக்கலைக்கும் மருத்துவர் செல்வம்பாலை தேடப்படும் குற்றவாளியாக தேடி வருகின்றனர். இதுவரை அவர் எந்த விதமான கைது செய்யவில்லை. ஆகவே தொடர்ந்தும் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு 15க்கும் மேற்பட்ட ஸ்கேன் சென்டர்கள் ஆனா பெண்ணா என்று ஏற்கனவே அந்த 500 கருக்கலைப்பு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் மேலும் சில ஸ்கேன் சென்டர்கள் கருவில் இருக்கும் குழந்தைகள் ஆனா பெண்ணா என்று கூறுவதாக வந்த தகவல் அடிப்படையில் 2வது முறையாக இந்த ஆய்வை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கருக்கலைப்பு சம்பவங்கள் அதிகம் நடைபெறாமல் இருக்க பொதுமக்களுக்கு எந்த அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா மாவட்ட நிர்வாகம் தற்போது செயல்படுது சதீஷ்? மாவட்ட நிர்வாகமானது கருவில் உள்ள குழந்தைகள் ஆனா பெண்ணா தெரிவிப்பது சட்டப்படி குற்றம் என்று ஸ்கேன் சென்டர் உள்ளிட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கடந்த வாரங்கள் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது.
அது மட்டுமின்றி சமூக நலத்துறை சார்பாக வந்து ஒருங்கிணைப்பாளர், கள ஒருங்கிணைப்பாளர், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டவர்களை இணைத்து வந்து கிராமப்புறங்களில் வந்து கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பது வந்து சட்டப்படி வந்து அதை கேட்பதும் குற்றம் என்பது குறித்து வந்து கிராம மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இருப்பினும் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கேன் சென்டர்கள் வந்து இது போன்ற பணிகளில் வந்து ஈடுபட்டு வருவது வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. ஜெயலலிதாவின் இரத்த மாதிரி இருக்கிறதா என கேட்டு அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மதன், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக விக்னேஷ். அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தன்னுடைய தாயினும் இந்த தனக்கு இந்த உரிமை அளிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே புதைக்கப்பட்ட ஜெயலலிதா உடலை மீண்டும் மறுதகனம் தங்களுடைய முறைப்படி மறுதகனம் செய்ய உத்தரவிட வேண்டும் என பெங்களூரை சேர்ந்த அம்ருதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதிபதி வைத்தியநாதன் முன்பு விசாரணை கொண்டது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது இது போன்ற வழக்கு தொடர்ந்த அம்ருதா தொடர்பாக அப்போது தமிழக அரசு முழு விசாரணை நடத்தி வருவதாகவும் இன்னும் 4 அல்லது 5 நாட்களாக உண்மையாகவே அம்ருதா ஜெயலலிதா பிறந்த மகளா என்பது தொடர்பான விஷயங்கள், அதாவது அந்த உண்மைகள் வெளிவரும். எனவே இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உள்ளது. எனவே பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் வழக்கு தொடர்ந்த அம்ருதா சார்பில் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்ந்த பிறகு அப்பல்லோ மருத்துவமனைக்கு தங்கள் தரப்பிலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகும். அதாவது ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய அந்த உயிரியல் அந்த சாம்பிள்ஸ், அதாவது பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் என்று சொல்லுவார்கள், அது போன்ற சாம்பிள்ஸ் உள்ளதா இல்லையா என்பது தொடர்பாக விவரங்களை அவர் விசாரணை நடத்த வேண்டும். ஒருவேளை அது போன்ற சாம்பிள்ஸ் மருத்துவமனையில் இருந்தால், அதாவது ரத்தம் உள்ளிட்ட சதை உள்ளிட்ட சாம்பிள்ஸ் இருந்தால் அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் தனக்கும் DNA சோதனை செய்ய வேண்டும் என்று புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதனை கேட்ட நீதிபதிகள் தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வரும் 7ஆம் தேதிக்குள்ள ஒரு பதிலளிக்க வேண்டும். அதாவது ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெற்றிருந்த போது அவரிடம் எடுக்கப்பட்ட அந்த பிளட் சாம்பிள்ஸ் உள்ளிட்ட ரத்த மாதிரிகள் இருக்கிறனவா, அதனை இருந்தால் நீதிமன்றம் தாக்கல் செய்வது தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது நீதிபதி தெரிவித்துள்ளார்கள். மேற்கொண்டு இந்த வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதன், தற்போது ஜெயலலிதாவின் ரத்த மாதிரி இருக்கான்னு கேட்டு அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஜெயலலிதாவின் ரத்த மாதிரி இருக்கும் பட்சத்துல DNA பரிசோதனைக்கு உத்தரவிட வாய்ப்பு இருக்கா? வழக்கை ஆரம்பத்து கட்டத்திலிருந்து பார்க்கும்போது இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி வைத்தியநாதன் அவர்கள் இந்த வழக்கை ஒரு முக்கியம் வாய்ந்த வழக்கு, அதாவது ஒரு மறைந்த முதல்வருடைய மரணம் என்பது மிக மர்மமான முறையில் உள்ளது. இது தொடர்பான எந்த ஒரு உண்மையான விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் நீதிபதி அவர்கள் பல முறை தெரிவித்த கருத்து என்னவென்றால், இந்த விஷயத்தில் அதாவது எந்த ஒரு மர்மம் இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில். எனவே ஜெயலலிதாவின் மரணம் இயற்கையானதா இல்லையா தொடர்பான அனைத்து வகையிலும் விசாரணை நடத்த வேண்டும், அது உண்மை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக, அதாவது ஒருவேளை ஜெயலலிதாவின் ரத்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான மேற்கொண்ட ஆய்வுக்கு தொடர்பான உத்தரவும் பிறப்பிக்க அதிக வாய்ப்புள்ளது. மதன், தற்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆரம்ப கட்டத்துல அம்ருதாவுக்கு உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருந்தாங்க அம்ருதாவை. தற்போது அம்ருதாவின் கோரிக்கைகளை நீதிமன்றம் பரிசீலிப்பதாக தெரிகிறது. தற்போது வழக்கின் போக்கு என்னவா இருக்கு?
அதாவது ஏற்கனவே நீதிமன்றம் கண்டித்தது பற்றி சொல்வதென்றால், அதாவது இந்த வழக்கானது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் சென்று அங்கு இது போன்ற ஒரு மனு தாக்கல் செய்யக்கூடாது என்று அவருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அம்ருதா அவர்கள் இந்த வழக்கு இதே போன்ற ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி வைத்தியநாதன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது, அவர் இந்த ஆரம்ப கட்டத்தில், அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வராமல் இருக்கும் போதே ஜெயலலிதாவின் மரணம் நடைபெற்ற அந்த வேளையிலே வேறொரு வழக்கு விசாரணையின் போது நீதிபதி வைத்தியநாதன் அவர்கள் இது போன்று ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பது தான் உணர்வதாகவும் இது தொடர்பாக அனைத்து உண்மையும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கருத்து தெரிவித்திருந்தார்கள். அந்த சூழலில் இந்த வழக்கானது மீண்டும் இவர் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் கண்டிப்பாக தொடர்பாக ஒரு பல்வேறு விஷயங்கள், பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், மதன், இந்த வழக்குல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்னு கணிக்கப்படுது மதன்? அதாவது கண்டிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஜெயலலிதாவின் உடல், அதாவது தன்னுடைய மகளின் ஜெயலலிதா அறிவிக்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் மீண்டும் மறு தகனம் செய்ய வேண்டும் என்று இந்த அம்ருதா அந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை பொறுத்திருக்கும், அதாவது நீதிபதி சொன்ன கருத்து என்னவென்றால், இது போன்ற ஒரு வழக்கை தொடர்வதற்கு ஜெயலலிதாவின் உறவினர்கள் தீபா அல்லது தீபக் அவர்கள் மட்டுமே உரிமை உள்ளது. அப்படி இருக்கும்போது எப்படி அம்ருதா அவர்கள் போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது ஜெயலலிதாவுக்கு பிறந்தவர் அம்ருதா என்பதனை நிரூபணம் ஆன பிறகு மட்டுமே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவின் உறவினர்களான தீபா அல்லது தீபக் அவர் இருவர் சார்பில் இதே போன்ற கோரிக்கைகளோ இல்ல அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று ஒரு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் மேலும் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்க வாய்ப்புள்ளது. விக்னேஷ், மதன், இன்றைய விசாரணையில என்னெல்லாம் நடந்தது? அம்ருதா தரப்புல கூடுதலா என்னென்ன ஜெயலலிதாவின் மகள்னு என்னென்ன சாட்சியங்கள் கூடுதலா தாக்கல் செய்யப்பட இருக்கு? தினம் தாக்கல் செய்ய திட்டமிட்டு இருக்காங்களா? அதாவது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இந்த தினம் பதிலளிக்க வேண்டும் என்றுதான் கடந்த முறை உத்தரவிடப்பட்டிருந்தது. அதாவது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது உண்மையிலேயே ஜெயலலிதாவுக்கு பிறந்த அம்ருதாவா இல்லையா தொடர்பாக, அதாவது இவர் சொல்லும் அந்த விஷயங்கள் அனைத்துமே 30 ஆண்டுகள் முன்பு நடந்தவையாக இருக்கிறது. எனவே இது தொடர்பான விசாரணைகள் அங்கு பெங்களூர் சென்று அங்கு விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் தமிழக அரசு தற்போது நடத்தி வருகிறது. எனவே தமிழக அரசு இந்த அம்ருதா ஜெயலலிதாவின் உண்மையான மகள் தான் என்பதனை நிரூபம் பண்ணும் பட்சத்தில் இந்த வழக்கில் பல்வேறு, அதாவது இது போல DNA சோதனை மாதிரிகள் எடுப்பது, இது தொடர்பான உண்மை கொண்டு வர தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன். சென்னை விமான நிலையத்தில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சிகள். அப்படின்னா அவங்களை மிரட்டுறதுதான் விரக்தியில கோபத்துல நீங்க பேசினது, அதுலதான் கோபத்துல உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் தமிழக மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுல மத்தியில் உள்ளவங்க தான் பாஜக தான் இதை தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு அதிமுகவை கட்சியை உடைச்சி பன்னீர்செல்வத்தை தியானம் இருக்க வச்சு பன்னீர்செல்வத்தை தர்ம யுத்தம் நடத்த வச்சு முதல்வராக அப்போ மாதிரி செஞ்சாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அதை பன்னீர்செல்வம் அவர் வாயாலே கன்ஃபெஷன் கொடுக்குறாரு. அதான் உண்மை. இந்தியா வந்துள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. 7 நாட்கள் சுற்றுப்பயணமாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குடும்பத்துடன் இந்தியா வந்துள்ளார். தாஜ்மஹால், சபர்மதி ஆசிரமம், பஞ்சாப் பொற்கோவில் என பல்வேறு இடங்களையும் அவர் சுற்றி பார்த்தார். தொடர்ந்து நேற்று பஞ்சாப் முதலமைச்சர் அர்மிந்தர் சிங்கை சந்தித்து பேசினார். இந்நிலையில் பிரதமர் மோடியை ட்ரூடோ இன்று சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பு குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மோடி, ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திப்பதை ஆவலோடு எதிர்பார்ப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுக்கு அவர் அளிக்கும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் எப்போது இடிந்து விழும் என்று தெரியாத நிலையில் உள்ள வீடுகளில் நரிக்குறவ மக்கள் பரிதாபமாக வசித்து வருகின்றனர். தங்களுக்கு புது வீடு கட்டித்தர வேண்டுமென அவர்கள் கோரிக்கையாக உள்ளது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு அடுத்த செங்கனாவரத்தில் 70க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இம்மக்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு 27 ஆண்டுகளுக்கு முன் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. தற்போது இந்த வீடுகள் மேற்கூரை பெயர்ந்து சுவர்கள் இடிந்து வசிப்பதற்கு தகுதியற்ற இடமாக உள்ளது. எம்ஜிஆர் இருக்கோச்சலதா உதவி பண்ணது வீடு கட்டினது சரியா கட்டல. ஒன்னா பாது இந்த ஊர் ஜனம் கட்டி கொடுத்துலாங்க. அப்போ
ஒரு 10-20 வருஷம் நிலை இருந்துச்சு. மிச்ச நாள் எல்லாம் ஷவர் வீடு அடிபட்டுறாங்க. ஆஸ்பத்திரி போகிறோம் சார். மேலே தங்கி நின்றா வீடு விரிஞ்சு போச்சு, அடிபட்டுச்சு, குழந்தையோட அடிபட்டுச்சு. எதுவும் எந்த அதிகாரி வந்து ஒன்றும் சொல்ல கேட்க மாட்டாங்க. இந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த மழையை தாக்குப்பிடிக்க முடியாமல் சிவரஞ்சினி என்ற கர்ப்பிணி பெண் உயிரிழந்தார். சுவர்கள் இடிந்து விழுவதும், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் காயம்பட்டு மருத்துவமனைகளுக்கு செல்வதும் இந்த மக்களுக்கு புதிதானது இல்லை. உயிர் சேதம் இல்லை என்ற குறைந்தபட்ச நம்பிக்கையில் இந்த வீடுகளில் வசித்து வருகின்றனர். முன்னாடி தேர போட்டு உட்காந்து கிடக்குறோம். மழை வந்தா வெளியே வந்துடுறோம், மழை வரலன்னா வீடு உள்ள போறோம், வர்றோம், தங்குறோம். அவ்வளவுதான் சார். என்னன்னா எல்லா பேரும் வர்றாங்க, ஏத்துறாங்க, மனு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும். நாங்க கலைஞர் கூட மனு கொடுத்துட்டோம், ஜெயலலிதா கூட மனு கொடுத்தோம். ஒண்ணு கூட தகுல் வரல எங்களுக்கு. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஊராக சுற்றி திரியும் நரிக்குறவ மக்கள் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு கூட வழியின்றி திண்டாடுகிறார்கள். புதுக்குடியிருப்பு கேட்கும் இந்த மக்களின் அவலக்குரல் என்னவோ அரசுக்கு எட்டியும் கூட நடவடிக்கை இல்லை. இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொன்னா சிறு வியாபாரம் செய்து தான் பிழைப்படுத்தினார். இந்த மக்கள் டெய்லி வெளியே சென்று வியாபாரம் செய்து வந்து தங்குவதற்கு லாய்க்கற்ற வீடுகளாக வந்து கொடுது. இந்த வீடு மாத்திற்கு அரசாங்கம் என்பது மாவட்ட ஆட்சியர் என்பது உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அன்றாடம் சாப்பாட்டிற்கே வழியில்லாத இவர்கள் சொந்த காசில் வீடுகளை சரி செய்து கொள்வது என்பது இயலாத காரியம். எனவே வேலூர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நரிக்குறவர் மக்களுக்கு புது வீடு கட்டித்தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் அட்டப்பாடி அருகே பழங்குடியின இளைஞர் ஒருவரை செல்ஃபி எடுத்ததற்காக அப்பகுதி மக்கள் அடித்து கொன்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக எமது கோழிக்கோடு சிறப்பு செய்தியாளர் வினோத்குமாரிடம் கேட்கலாம். வினோத்குமார், எதற்காக அந்த இளைஞர் தாக்கப்பட்டார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வினோத்குமார். நேத்து மத்தியான டைம்ல தான் இந்த மாதிரி அட்டப்பாடி ஊர்ல இருந்து பழங்குடியினரோட மதுவை ஒரு சங்கம் வந்து தாக்குனது. இதுல பிரதானமா அவங்க மோசடி பண்ணி இருக்கு, அங்க அரிசி அது மட்டும் மோசடி பண்ணி இருக்கு. அதுதான் இவங்க தாக்குனதுக்கு பிரதான இது. தொடர்ந்து இவரை வந்து மதுவை வந்து போலீஸுக்கு ஒப்பட வச்ச போலீஸ் வந்து இவரை கொண்டு போற வழியில தான் இவங்க இறந்தது. ஆனா இதுல இவரை வந்து அட்டாக் பண்ணிருக்குன்னு தான் போலீஸ் சொல்றது. காரணம் அவரோட பாடியில எல்லாம் அந்த மாதிரி பாடுகள் எல்லாம் வந்திருக்கு. இப்போ 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு, போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்கு. இதுல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு போலீஸ். ஹுசைன், அப்துல் கரீம், உபைத் എന്നിവർ 3 பேர் கஸ்டடியில் இருந்து. இப்போ வந்து இதுல ஒரு ஆள் வந்து என் ஷம்சுதீன் எம்எல்ஏயோட அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ரிப்போர்ட் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கிறது. ரொம்ப பரபரப்பான ஒரு சிச்சுவேஷன் தான் அட்டப்பாடியில இருக்கிறது. காரணம் சோசியல் மீடியால எல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட், ஆதிவாசிகளுக்கு அல்லது பழங்குடியினருக்கு ரொம்ப சப்போர்ட்டா வருது. இப்போ நம்ம தெரியறது, இப்போ கேரளாவில் தான் பழங்குடியினருக்கு நேர நடக்கிற அட்டாக்கு വലിയ அளவில் இப்போ ஜாஸ்தியா வந்திருக்கு. இப்போ முத்தங்க 2003 லேண்டுக்கு வேண்டி முத்தங்க சமரம் நடந்த சமயத்திலாம் இவங்க ஒரு ஆளை வெடி வச்சு கொண்டது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிற டைம்ல தான் இப்போ அரிசிக்கு இல்லாம அவங்க ஒரு பாறையோட பக்கத்துல, அங்க ஒரு ராக் இருக்கு, அதோட பக்கத்துல தாமசிக்கிறாங்க. இந்த மது வெளியெல்லாம் வர மாட்டேங்கிறது, சாதாரண நிலையில வெளியே வராது. இவர் இப்ப வெளியே வந்த டைம்ல தான் இவர டவுட் தான், இவர் அரிசி மோசடி இது பண்ணியிருக்கான டவுட்ல தான் இவரை இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கு. வினேஷ்குமார், தற்போது தாக்கப்பட்டவரோட நிலைமை எப்படி இருக்கிறது? வினேஷ்குமார், இது வந்து இவரை இந்த மாதிரி இந்த மதுதான் இந்த அட்டப்பாடி ஊர்ல மது அவரோட பேரு. அவரை பிடிச்சிட்டு அவரை கொண்டு போயிட்டு அட்டாக் கையில காலில எல்லாம் ரொம்ப விரணப்பட்டிருக்கு. அப்ப அது மாதிரி கையெல்லாம் கட்டி போட்டுட்டு தான் அடிக்கிறது. அடிச்சதுக்கு பிறகுதான் போலீஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணது. போலீஸ் இவரை ஸ்டேஷன்ல கொண்டு போற வழியை தான் இறந்தது இவரு. ஆனா இவங்க தாக்குனது தான் இதுக்கு காரணம் என்னதான் அதோட பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் சொல்றது அதுதான். அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் இதுல நடந்திருக்கு என்ன, இவங்க இறந்தது வந்து அட்டாக் பண்றதுக்கு இல்லைன்னா வேற ஏதாச்சும் இருந்தா கரெக்டான விவரம் அதுக்கு பிறகுதான் கிடைக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் வினேஷ்குமார். சிவகங்கையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தின் போது தாக்கப்பட்டதில் மனமுடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் விஷமருந்தி தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் போராட்டத்தின் போது அந்த வழியாக திருச்சியிலிருந்து பரமக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை நிறுத்தியுள்ளனர். மேலும் ஓட்டுநர் செல்வராஜையும் வழக்கறிஞர்கள் சேர்த்து தாக்கியுள்ளனர். இதனையடுத்து வீட்டிற்கு வந்து தனக்கு நேர்ந்த அவமானத்தை நினைத்து செல்வராஜ் யாருடனும் பேசாமல் மனச்சோர்வுடன் இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று வீட்டை விட்டு வெளியில் சென்ற செல்வராஜ் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி கடிதம் எழுதி
சட்டிக் பாக்கெட்டில் வைத்துவிட்டு விஷம் குடித்துள்ளார். இதனையடுத்து மயங்கி விழுந்த அவரை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சொல்லவே இல்லை, டிவியை பார்த்துட்டே நாங்கள் தெரிஞ்சோம். அதை பார்த்துட்டு அவங்க வெளியே போயிட்டு வரேன்னு போனவங்க அதோட இந்த மாதிரி மருந்தை குடிச்சு இங்கே கிடந்தாங்க. அது பிறகுதே எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு 5 மணிக்கு நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இதனிடையே அரசு பேருந்து ஓட்டுநரின் தற்கொலைக்கு முயன்றது தொடர்பாக 6 வழக்கறிஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 6 பேரும் சிவகங்கையில் உள்ள 2 காவல் நிலையத்திலும் இல்லை என்றும் அவர்கள் எங்கே உள்ளனர் எனும் தெரியவில்லை என்றும் வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.